ரெண்டு டைப் ஆஃப் ஆப்ரேஷன் பிளான் பண்ணாங்க. ஒன்று military operation. Then DGMO was Nirmal Chandravich, Lieutenant General Nirmal Chandravich, subsequently Chief of Army Staff NC Vich. அவர் ஒரு பிளான் பண்ணார். ஒவ்வொரு பாகிஸ்தானி சோல்ஜர் அவங்க ஹைல உட்காந்துருக்காங்க, நம்ம கீழே இருந்து மேலே ஏறணும். 15,000 அடி 16,000 அடி மேலே ஏறி அதை திருப்பி கேப்சர் பண்ணோம்னா பிசிக்கலி வி மஸ்ட் அவுட் நம்பர் தம். அதாவது பை சுப்பீரியாரிட்டி, ஆட்கள் பலம் கொண்டுதான் இதை பிடிக்க முடியும் தவிர்த்து நம்ம அன்னைக்கு இருந்த டெக்னாலஜியோ இன்னைக்கு மாதிரி நம்ம கிட்ட ஏவுகணைகளும் இல்லை, இன்னைக்கு மாதிரி நம்ம கிட்ட டெக்னாலஜியும் அன்னைக்கு இல்லை. We had one thing, the bravery of our forces, the courage of our forces. You can take anything away from the Indian Army, Indian Air Force, Indian Navy, but not their bravery. It was proved time and time again since 1948 till date. Wherever they have gone, Indian Army soldier is not considered to be a coward. If he is a coward, he is not an Indian Army soldier. So, let us keep that in mind. Okay, let me pass to next important episode. So, we have taken a decision to capture it. What is the crucial breaking point for Pakistan? It was July 3rd, Tiger Hill surround பண்ணிட்டோம் சொல்லிட்டு பர்வேஸ் முஷரஃப் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காரு. அவருக்கு நியூஸ் போகுது. பிற்காலத்தில் அவரை கிரிக்கெட் ஆட போறாங்கன்னு அவருக்கு தெரியல. அன்னைக்கு இந்த ஒரு இதால என்னாச்சு, பர்வேஸ் முஷரஃப் வந்து நவாஸ் ஷெரீப் கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தாரு. அவருக்கு இந்த நியூஸ் போகுது தட் இந்தியா இஸ் சரௌண்டட் தி டைகர் ஹில். அண்ட் அஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் நவாஸ் ஷெரீஃப்க்கு யாருமே இது மாதிரி இந்த ஆபரேஷன் நடத்துறாங்கன்றத சொல்லல. அப்படி அவங்க சொல்ல வந்ததையும் நவாஸ் ஷெரீப் புரிஞ்சிக்கல. He said go ahead. சக்சஸ் ஆச்சுன்னா எனக்கு, ஃபெயிலியர் நடந்தா உனக்குன்னு சொல்லி டிசிஷன் எடுத்தாரு. டிபிக்கல் பாலிட்டிஷியன், பாகிஸ்தானி பாலிட்டிஷியன். After all, every politician in Pakistan is a creation of the army. Islamic Jamhuriyat, which Nawaz Sharif first became as Prime Minister, was a byproduct of ISI. அதுக்கு முன்னாடி Zulfikar Ali Bhutto was a byproduct of Ayub Khan. Imran Khan is a byproduct of Pakistani army. Now the present Shahbaz Sharif is a byproduct of Asim Munir. No wonder Pakistan is like that. So considering this, they had a clear plan. They made a plan, they worked it out. That's why we every time whenever we teach, நாங்க சப்ஜெக்ட் கத்து கொடுக்கும்போது பாகிஸ்தானை பத்தி நாங்க டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரே வார்த்தை சொல்லுவோம், they are tactically brilliant. பாகிஸ்தான் மாதிரி டாக்டிக்கலா இன்னைக்கு நான் என்ன பண்ணணும்ன்றதுல பிளான் போடுறதுல அவங்க கில்லாடிகள், ஆனா ஸ்ட்ராட்டஜிக்கலி ஃபூலிஷ். தொலைநோக்கு பார்வை. அதாவது நான் இதை பிடிச்சிருவேன், இதை ஆக்குபை பண்ணிடுவேன், நான் இப்படி பண்ணுவேன், இதெல்லாம் கரெக்டா பண்ணிட்டாங்க. ஆனா வாட் வுட் பி தி இந்தியன் ரியாக்ஷன் அவங்களால காஜ் பண்ண முடியல. காரணம் என்னன்னா அவங்க சொன்னது நாங்க இன்ஃபில்ட்ரேட் பண்ணல, எங்க ராணுவம் வரல, வந்தது வந்து முஜாஹிதீன். The minute you say mujahideen, you lose your advantage. காரணம் என்னடான்னா போராட்ட வீரர்கள், அதாவது அவங்களுக்கு போராட்ட வீரர்கள் என்பவர்கள் யார் என்றால் ஹபீஸ் சயீத் போராட்ட வீரர், சயீத் சலாவுதீன் போராட்ட வீரர், மௌலானா மசூத் அசர் போராட்ட வீரர். இவங்க தான் உங்களுக்கு ஹீரோஸ். ஸோ அந்த ஹீரோஸோட லஷ்கர்ஸ் வந்து கேப்சர் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. சரி, ஓகே, வெல் டன். ஸோ இந்தியன் ஆர்மி செட் இட் இஸ் அவர் டியூட்டி டு த்ரோ தம் அவுட். ஸோ பாகிஸ்தான் வாஸ் காட் ஆஃப் கார்ட். அவங்க ஆர்மி தான் சொல்லிட்டு அவங்களால, சார் சொன்னார், வினோத் சார் சொன்னாரு, அவங்க சோல்ஜர்ஸோட பாடிஸையோ இல்லை ஆஃபீஸர்ஸோட பாடிஸோ அவங்க ஏன் ரிட்டர்ன் வாங்கிட்டு அதை அவங்க வாங்கியிருந்தாங்கன்னா then Pakistan was forced to accept that it is our army that did this thing. அதாவது plausible deniability. அப்படி நான் பண்ண சாமி, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாது. பாகிஸ்தான் தான் பண்ணிச்சுன்னு தெரிஞ்சிடும் உலகத்துக்கு. ஸோ அந்த அந்த ஒரு பொய்ய உண்மையாக்குறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க பாகிஸ்தான். ஆனா ஒவ்வொரு முறையும் அவங்க பொய் சொல்லிட்டே இருப்பாங்க, ஒவ்வொரு முறையும் இந்தியா கிட்ட பிடிபடுவாங்க இன் broad daylight, ஆனா ஒத்துக்க மாட்டாங்க. That is the basic psyche of Pakistan. They are the quintessential congenital liars in this world. அதாவது புரியபடி சொல்லணும்னா பிறப்பால் பொய் சொல்லும் குணம் கொண்டவர்கள் பாகிஸ்தானியர்கள். So no wonder they are like this. So அவங்க பிடிச்சாங்க, அவங்க கேப்சர் பண்ணாங்க. இந்தியன் ஆர்மி ரெஸ்பான்ஸ் வந்து தாக்குதல், பதில் தாக்குதல் நம்ம பண்ண ஆரம்பிச்சப்பறம் அவங்களுக்கு வந்து வேற ஆப்ஷன் இல்லை. அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா that means war.
ஒத்துக்கலன்னா அங்க அவங்க அனுப்புனாங்க பாருங்க சோல்ஜர்ஸ், நார்தர்ன் லைட் இன்ஃபேண்ட்ரி. ஃபார் a kind consideration, Pakistan is a nation which has its own fault lines. Shazanar, India, their policy is to bleed India to 1,000 cuts, which was brought about by Hamid Gul, then DGISI. Let me say, it doesn't require India 1,000 cuts to bleed Pakistan. It requires only 10 cuts to bleed Pakistan. And they are pretty badly bleeding now. And for information, the Northern Light Infantry, Amchech troops, it consisted of large contingent of Shia forces. Shia குரூப்புகளே, அதாவது இஸ்லாமிய மதத்துக்குள் ஷியா பிரிவை சேர்ந்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு யூனிட் நார்தர்ன் லைட் இன்ஃபேண்ட்ரி. அதை தான் அனுப்பிச்சு வச்சாங்க. பாகிஸ்தானி ஆர்மி இஸ் predominantly dominated by Sunni Muslims. அவங்களை பொறுத்த வரைக்கும் ஷியாஸ் இறந்தா என்ன வாழ்ந்தா என்னன்ற ஒரு கண்ணோட்டம் கொண்டவர்கள். அந்த மைண்ட் செட் இருக்கிறதுனால தான் அவங்க அது மாதிரி பிஹேவ் பண்ணாங்க. ஸோ அதனால தான் அவங்க உடம்புகளையும் அதாவது பூத உடல்களையும் திருப்பி வாங்குறது. அப்படி இருக்கும்போது டைகரை கேப்சர் பண்ண அப்புறம் நவாஸ் ஷெரீப் எங்க ஓடினார் நினைக்கிறீங்க? தேர் ஃபாதர் அமெரிக்கா. For Pakistani 3 years are very important, and 3 years often they misuse. Of course, the first year they are misused totally. Allah. Second, America. Third, Army. இந்த 3 இயர் தான் பாகிஸ்தான் இருக்கு. இது எது ஒன்று ரிமூவ் பண்ணிட்டோமோ அது தாங்காது. ஸோ அமெரிக்கா கிட்ட ஓடி போய் July 4th happens to be America's Independence Day, US Independence Day. July 3rd, டைகரில் சரண் பண்ணோடனே நவாஸ் ஷெரீப் அங்கே போனாரு. he requested, he asked for a meeting. அப்போ ப்ரூஸ் ரீடர், then Under Secretary of State நினைக்கிறேன் for South Asia Affairs under Clinton administration. So Clinton called up Vajpayee. Why I am saying this specifically, this incident is because this is how a leader should be. That's what makes certain leaders different from that of other leaders. When Clinton called him, Vajpayee, then acting Prime Minister of India, said, ask Nawaz Sharif to withdraw his troops. Otherwise, the operation shall continue and he cut the call. Come what may. அந்த தைரியம் ஒரு தலைவருக்கு இருக்கணும். அதை விட்டுட்டு மிஸ்டர் புஷ் இந்தியன்ஸ் லவ் யூ அப்படின்னு சொல்லக்கூடாது. சொன்ன பிரதமரும் இருந்தார். Let me not name him because he is no more. So this happened, and the Operation Safed Sagar, we bombarded, we blasted the living daylights out of Pakistanis in all hilltops. Rest is history. But let me narrate 3 or 4 different instances or 4 different heroic people in this war. There was one by name Major Marimuthu Saravanan, who belonged to Bihar regiment from Tamil Nadu. First casualty of the war. And his body was retrieved, I think, கிட்டத்தட்ட 20 நாளுக்கு அப்புறம் தான் பாடியை ரிட்ரைவ் பண்ண முடியுது. Second, Vikram Batra, Captain Vikram Batra, TVC. Third, Major Captain Manoj Pandey. His father was a rickshaw puller. And when he joined the services, அவர் எழுதியிருக்கார் அவரோட எழுத்துல, சாவு என்னை அணுகினார், என்னை தீண்ட நேரிட்டார், என் ரத்தத்தின் தன்மையை நான் காட்டும் வரை அந்த சாவை நான் கொன்று விடுவேன். And during the final stages of this war, எனிமியோட அட்டாக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் போஸ்ட், செகண்ட் போஸ்ட், தேர்ட் போஸ்ட் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிட்டே போயிட்டு கடைசியில he lost his life due to enemy fire. Second, fourth officer, I must name is Ajay Ahuja, squadron leader Ajay Ahuja. Still it is vivid in my memory. I was a student then. I was doing my higher secondary. 12th படிச்சிட்டு இருந்தேன். It is vivid in my memory.
his 2.5-year-old son did the final right of his father. அவன் தந்தையின் ஈமை கடங்கை, அபுஜாவின் ஈமை கடங்கை 2.5 வயது மகன் செய்தார். So this is something that I must tell you. But apart from that, what did we learn? We learned something else. Intelligence failure நான் சொன்னேன். Success சொல்லட்டுமா? General Shahid Aziz was in Islamabad, Rawalpindi. Musharraf went to China. அவங்க ரெண்டு பேர் நடுவில் நடந்த பேச்சுவார்த்தையை நம்ம டேப் பண்ணோம். டேப் பண்ணி உலகத்துக்கே போட்டு காட்டணும். Look at these fellows, the quintessential liars. இவங்க தான் பிளான் பண்ணிட்டு இவங்க ஆர்மியை சண்டை போட்டு அவங்க ஆர்மியை சொல்லக்கூடிய இது மாதிரி இருக்கக்கூடிய ஜெனரலும் பாகிஸ்தான்ல இருக்காங்க. எதுக்கு மெடல்? இங்க நிறைய வெட்டரன்ஸ் நான் பாக்குறேன் மெடல்ஸோட. பாகிஸ்தான் ஆர்மி மெடல் உடம்பு ஃபுல்லா குத்திட்டு இருக்காங்க. எது குத்திட்டு இருக்காங்க தெரியல. தோத்த சண்டைகளுக்காகவா இல்ல அவங்க மக்களை கொண்டதுக்காகவா? பட் குத்திக்கிறாங்க. ஓகே, let us not go digress into it. Let me finish with the last points, my end note. So Musharraf வந்து அந்த phone tap பண்ணி we proved to the world it is Pakistan who did this. We nailed it. Next, let me tell you that is the first televised war in India's history. Every day there used to be an evening briefing given by MOD, and Palam technical area will be having n number of coffins with slain soldiers. பூத உடல்களை நமது வீரர்களின் பூத உடல்களை வரிசையாக எடுத்துட்டு வந்து அங்க அடுக்கி வச்சிருப்பாங்க. அங்கிருந்த பாதுகாப்பு அமைச்சர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் மற்றவர்கள் வந்து அதுக்கு மரியாதை செய்வாங்க. அது திரும்பி அந்தந்த ஊர்களுக்கு போய் சேரும். அதை லைவ் வீடியோவா டெலிகாஸ்ட் பண்ணாங்க பல சேனல்கள். அது இன்னும் பல பேரோட மனசு எங்க மாதிரி ஆட்கள், for my generation it's still green in my memory. So that showed to the world how information warfare is very crucial. அதாவது மக்களுக்கு நாம் போடும் சண்டையை நம் மக்களுக்கும் புரிய வைக்க வேண்டும். நம் சோல்ஜரோட தியாகம் என்ன, அங்க சண்டை போடுறாங்கன்னா அவங்க எப்படி சண்டை போடுறாங்க, எந்த ஒரு ஹாஸ்டைல் கண்டிஷன்ல பாகிஸ்தானை வந்து நம்ம ஓவர் பண்ணோம், அதாவது அவங்கள தாக்கி அவங்கள தோக்கடிச்சோம், இது எல்லாத்தையும் நம்மளால காட்ட முடிஞ்சது அந்த சண்டையில. ஸோ இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர், intelligence, strategic leadership, above all the bravery of our forces. இது எல்லாம் கார்கில்ல இருந்து நம்ம கற்றுக்கொண்ட பாடம். கடைசி பாடம் high altitude warfare under conventional warfare in a high altitude region under a nuclear umbrella. ரெண்டு அணுவாயுத நாடுகள் ஒரு ஹை ஆல்டிடியூட்ல எப்படி ஒரு சண்டை போட முடியும்ன்றத உலகத்துக்கு நம்ம காட்டணும். And the tenacity of the Indian soldier was thrown to the world. ஒரு இன்ஹாஸ்பிட்டபிள் கண்டிஷன்ல எப்படி சண்டை போட முடியும், எப்படி ஒரு இந்தியன் சோல்ஜர் நார்த் ஈஸ்ட்லயும் பெர்ஃபார்ம் பண்ண முடியும், 50 டிகிரி இருக்கிற ராஜஸ்தான்லயும் பெர்ஃபார்ம் பண்ண முடியும், -50 இருக்கிற சியாச்சின்லயும் பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னா that shows the tenacity of the Indian soldier. So finally, let me conclude. Kargil was basically an eye-opener for Indian Army and that of Indian intelligence and that of Indian political leadership on 3 counts. But basic premise is never trust Pakistan. பாகிஸ்தானை எப்பொழுதும் என்றுமே எதற்காகவும் நம்ப கூடாது. Don't lower your guard. நம்ம அவங்க மேல வச்சிட்டு இருக்கிற வாட்சை கம்மி பண்ணக்கூடாது. மூணாவது, never take a defensive posture against Pakistan. அவங்களுக்கு எதிராக நம்ம வந்து சரி வந்தா பாத்துக்கலாம்ன்ற ஒரு பாஸ்டர் எடுக்கக்கூடாது. offensive posture is the best thing to Pakistan. பாகிஸ்தானை அப்பப்போ எப்பெல்லாம் அவங்க தப்பு பண்றாங்களோ அப்பப்போ அடிச்சுக்கிட்டே இருந்தாதான் அவங்க கத்துப்பாங்க. ஏன்னா அவங்க முட்டாள்கள் அடிப்படையில். ஓகே, so let me finally say it is a war well fought, won by the glory of the troops, and we taught a lesson to the world. We proved a point to the world that our leaders are capable of handling such dire situations. We didn't cross the border, but we still achieved the objective. இன்னைக்கு கேட்குறாங்க சிந்தூர் ஏன் நிறுத்துறீங்க அப்படின்ட்டு. இதோட முடிச்சுங்க, சிந்தூரை ஏன் முடிச்சிங்கன்னு சொல்லிட்டு. ஆப்ஜெக்டிவ் எதுவோ அதை அச்சீவ் பண்ண அப்புறம் யாராக இருந்தாலும் அந்த ஆப்ரேஷனை
முடிக்காம தொடர்ந்துட்டே இருந்தா பர்பஸ் இருக்கு. I hope you get my point. Thank you for giving the opportunity for Vinod sir, to Ramadhav sir, Pandey sir, to our minority sir president. Thank you very much. The sacrifice of Indian Army should be always remembered. And last suggestion, because Ramadhav sir is there, sir, I suggest Indian government has added environmental security science to school subjects. Why not add national security also as a subject? Again, at least patriotism will grow in this country. Regionalism will rise. Because we have enough regionalism. We require patriotism. Especially in a state like Tamil Nadu where we stay. Thank you. Jai. Thank you, Dr. Niranjan. அவருடைய ஆழ்ந்த அறிவாற்றல் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பர்ட்ல ஒரு நல்லா இருந்தது. Next, without delay, I would like to call upon Mr. Rangraj Pandey sir, CEO of